Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு unboxing வீடியோ பார்க்க போறோம். நான் ரீசன்ட்டா ஒரு SMK branded helmet வாங்கியிருக்கேன். SMK ஓட Titan series helmet வாங்கியிருக்கேன். சொல்லப்போனா சென்னையிலே தான் வந்து first SMK Titan series helmet இருக்க போகுது. எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இது எப்படி இருக்க போகுது, எப்படி யூசேஜ் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கிறதுக்கு. சென்னை நந்தனம்ல இருக்க சதன் ஹெல்மெட் சென்டரில் தான் இந்த SMK Titan series helmet நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அவங்கள்ட்ட மட்டும் தான் இப்போதைக்கு சென்னையில் அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த ஹெல்மெட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெல்மெட்டில் இருக்க ப்ரொடெக்ஷன் அப்புறம் அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட புது SMK Titan ஹெல்மெட். ஹெல்மெட்டோட ஃபினிஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஃபைபர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்டோட ஃபினிஷ் வந்து செம்மையாக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஃபினிஷ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலே வரல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஹெல்மெட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ SMKவோட இந்த ஹெல்மெட் ECE சர்டிஃபைட். ஸோ ஒரு நல்ல ஹை ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்மெட்டாக தான் இருக்குது. ஸோ SMKவோட Titan சீரிஸ் ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட்டில் வருது. இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபைபர் செல் ப்ரொடெக்டட் ஹெல்மெட்டாக இருக்குது. இன்னொன்று வந்து கார்பன் ஃபைபர் ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய ஹெல்மெட்டாக இருக்குது. அதுதான் SMKவோட ஹை எண்ட் ஹெல்மெட். இது வந்து அதோட ஒரு ஸ்டெப் கீழே. இந்த SMK Titan ஹெல்மெட்டோட ப்ரைஸிங் 8,500 rupees. இதுவே இதோட டாப் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் வந்து 11,500 rupees. பேடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு செம்ம வெல் குஷன்டாக ஒரு நல்ல ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. இங்கே இருக்க சின் கார்டும் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வேணால் டிட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஹெல்மெட்டோட ஓவரால் ஃபினிஷ் அந்த ஃபீல் அப்படின்றது செம்ம ப்ரீமியமாக இருக்குது. லாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குவிக் ரிலீஸ் லாக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. டீரிங் கொடுக்கல. ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்கலாம். வைசர் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் வைசர் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஈஸியாக டிட்டாச் பண்ணக்கூடிய வைசராக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட்டில் SMKவோட வைசர்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ வைசர் நம்மளுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக வந்து நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பின் லாக் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த பின் லாக் செட்டப்பும் வந்து டிட்டாச்சபிள் தான். நம்ம வேணும்னா வந்து பின் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாக் வந்து செட்டில் ஆகக்கூடாது வைசரில் அப்படின்ற பட்சத்தில் பின் லாக் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். எனக்கு வந்து பின் லாக் வந்து அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. ஸோ நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் வைசர் பொறுத்த வரைக்கும் ஒரு வைட் ஆங்கிள் இருக்கக்கூடிய வைசராக தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக என்ன இருக்குது சைடில் அண்ட் ஃப்ரண்ட்டில் அப்படின்றது க்ளீனாக தெரியுது. வைசருக்கு லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக செட்டில் ஆயிடுது. அண்ட் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வைசர் வந்து ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். SMK Titanல செகண்டரி வைசரும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு UV ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு செகண்டரி வைசர் தான். செகண்டரி வைசருக்கு ஸ்விட்ச் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்விட்ச் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கூட வேணா இந்த UV ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய இந்த செகண்டரி வைசரை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஹெல்மெட்டுக்கு வெளியவே. ஏர் வென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் SMK Titanல 2 ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க, கீழே வந்து சின்ன ஏர் வென்ட் கொடுத்துருக்காங்க. ஏர் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து ரைட் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெல்மெட்டோட பேடிங் வந்து செம்ம வெல் குஷன்டாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு இடத்துல என்ன பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னா அந்த ஃபோர் ஹெட் குஷனிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஸோ லாங் ரனில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஆனால் இப்போ நான் டெஸ்ட் பண்ணப்போ நான் இப்போ வந்து ஹெல்மெட் வந்து வேர் பண்ணி பார்த்தப்போ ஃபோர் ஹெட் சப்போர்ட் வந்து ஃபோர் ஹெட் குஷனிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த வைசர் ப்ரொடெக்டரை இப்போ பீல் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து செகண்டரி வைசரில் இருக்க ஸ்டிக்கரை வந்து பீல் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட புது SMK டைட்டன் சீரிஸ் ஹெல்மெட் பற்றின ஒரு ஷார்ட் அன்பாக்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஹெல்மெட் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதோட லுக்ஸ் எப்படி இருக்குது, டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.